மோடி என்ன சிந்திப்பார்? தியானம்னா சிந்திக்கிறதான மெடிடேஷன்றது. ஜெயிப்போமா தோப்போமா, எத்தனை சீட்டு கிடைக்கும், ஒருவேளை மெஜாரிட்டிக்கு குறைஞ்சாக்கா சந்திரபாபு நாயுடு வருவாரா, இல்லைன்னா அந்த பக்கம் தாவிடுவாரா? நிதிஷ்குமார் என்ன பண்ணுவார்? மாமா இந்த பக்கம் வந்தாலும் வருவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, லல்லு பையன். அதனால் அங்கிள் என்ன பண்ணுவார்? இப்போ இவங்களெல்லாம் என்ன செக்கு வைக்கிறது? இது ஒரு பக்கம். இந்த பக்கம் கட்சிக்குள்ளார நிதின் கட்கரி, மோகன் பகவத், யோகி எல்லாம் தனியாக ரகசிய கூட்டம் நடத்தியிருக்கிறதாக யோகேந்திர யாதவ் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் சொல்கிறாரு, பேட்டியில் கூட சொல்கிறாரு, ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இந்த 400 பார்னு சொன்னது எனக்கே ஒரு சோர்வை ஏற்படுத்தியது. ஒருவேளை மக்கள் இப்படி ஓட்டு போட்டுருவாங்க, 400 இல்லைன்னா கூட 300 போட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பிறகு ஃபீல்டுக்கு போய் மக்களை பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வடக மாநிலங்கள்லாம், யூபி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, மக்கள் கருத்து வேறு விதமாக இருக்கிறது. அது மோடிக்கு ஆதரவாக, பிஜேபிக்கு ஆதரவாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த தேர்தலில் மோடி தோல்வி அடைவதை இந்தியா கூட்டணி கட்சியினரை விட, என்னை விட அதிகமாக ஆவலோடு எதிர்பார்ப்பவர்கள் பிஜேபியிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய செட்டு இருக்குது. எப்படியாவது தோத்தா சரி, அப்புறம் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம். இந்த சனியன் இதோட. இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது திமுகவுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க. நிதின் கட்கரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி தலைவராக இருந்தவர், RSSக்கு நெருக்கமானவர் என்று கருதப்படுவார். RSSனுடைய ஹெட் குவார்டர்ஸான நாக்பூர் எம்பி. ஆமாம், அவரோட கதி என்ன தெரியுமா? அவருடைய தொகுதியில் 1.5 லட்சம் வாக்குகளை காணுமா. இப்போ என்ன பிரச்சனைன்னா, கட்கரியை தோற்கடிப்பதற்கு மோடி, அமித்ஷாவும் சதி செய்கிறார்கள். அதனால் தேர்தல் ஆணையத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு என்ன கேட்கக்கூடாது. கட்கரி கதையே கந்தலாக இருக்குது என்பதை தான். ஏப்ரல் மாதம் முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இந்த திமுக சொம்புகள் இதை பேச தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? கேவலமான பொய் அது. இவிஎம் என்ன புனித கடவுளா? அது பற்றி எழுப்பின கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி இருக்கிறீங்களா? இது வெறும் இவிஎம் பிரச்சனை இல்லை, அவர் ரொம்ப சாமர்த்தியமா அதை திசை திருப்புகிறார். இவிஎம் மட்டும் அல்ல பிரச்சனை, அதை ஹேண்டில் பண்ற தேர்தல் ஆணையம் என்ற இன்ஸ்டிடியூஷன், அதுலயே இருக்குது பிரச்சனை. 70 நாள் தேர்தல் நடத்துறீங்க, 2 நாள் என்ன கேடுன்னு கேட்கிறாங்க. அதுக்கு என்ன பதில்? இதை ஏன் என்ன மறுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு எந்த டேஷும் பதில் சொல்லல. அதுல ஏன் அவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாரு? அவரு பல்லு படாம பேசுறாங்க, சரி ரேஞ்சுக்கு போறாரு. நான் என்ன சொல்றேன், சவுக்கு சங்கரோடவா இப்ப அவர் உள்ள இருக்கிறதுனால இவர் அந்த இடத்த நிரப்பி பேசுறாரு. தோற்றுவிட்டால் அப்படின்ற கவலை மோடிக்கு இருக்குது. இப்போ நீங்க லேம் டக் பிரைம் மினிஸ்டர் அல்லது காபந்து சர்க்கார், நீ செய்யக்கூடாத வேலையை பூரா இப்ப செய்யற. முப்படை தளபதி பாண்டே, ராணுவ தளபதி, அவரை நியமனம் பண்ணும் போதே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப முடிவு பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? மே 31 முடியுது. இப்போ எதுக்கு நீ 1 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ற? இதெல்லாம் எப்போ காபந்து சர்க்காராக இருக்கும்போது. இந்த முறைகேடுகள் எல்லாம் இப்போ நடந்திருக்குது. தேர்தல் இப்போ நான் சொன்ன அப்சர்வர் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 4 தொகுதியில் பிஜேபி 2வது இடம், இல்லை 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அறிவிச்சா நம்ம கேட்டுக்கிட்டு போகிறோமா? அவர் மணி சொல்ற மாதிரி அதை ஒத்துக்கணுமான்னு நான் கேட்குறேன். ஒருவேளை மோடி இதையெல்லாம் செய்தால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் யூபிலையும், ராஜஸ்தான்லையும், பீகார்லையும் நிச்சயமாக கலகம். மோடி அரசே, தேர்தல் ஆணையமே, மக்கள் தீர்ப்பை திருடாதே. ஒன்று கூடல். நாள் 31/5/2024 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி. இடம் வள்ளுவர் கோட்டம் அருகில் நுங்கம்பாக்கம், சென்னை. ஒருங்கிணைப்பு மக்கள் இயக்கங்கள் 2024. மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 18வது மக்களவை தேர்தலுக்கான 7 கட்ட தேர்தல் அப்படின்றது 7வது கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. இன்று மாலையோடு தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்து நாளை மறுநாள் 7வது கட்டத்திற்கான தேர்தல் 57 தொகுதிகளுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் பிரதமர் மோடி இன்று மாலை விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரிக்கு தியானத்தை தொடங்க இருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வாய்ஸ் ஆஃப் டிஎன் உள்ளிட்ட அமைப்பினர் நாளை மாலை வள்ளுவர் கோட்டத்தில் தேர்தல் வெற்றியை திருடாதே அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் மோடி அரசிற்கு எதிராகவும் ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கிறாங்க. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். ஒருபுறம் பிரதமர் மோடி இன்று மாலை தன்னுடைய தியானத்தை விவேகானந்தர் பாறையில் தொடங்குறார். நீங்கள் நாளைக்கு போராட்டத்தை நாளை மாலை தொடங்குறீங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் மோடி அமைதியாக தியானம் செய்ய போகிறார். நீங்கள் தேர்தல் முடிந்த
கிட்டத்தட்ட 7 கட்டம் முடிந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறீங்க. இதில் இருந்து என்ன புரிஞ்சுக்கிறது? மோடி அமைதியாக தான் இருப்பார், நாங்கள் சத்தம் போட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு வேறுபாடு இருக்குது. வள்ளுவர் சிலையில் நாங்கள் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ 2000 போலீஸ் பாதுகாப்பு, யாரும் மீன் பிடிக்க போகக்கூடாது, சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு, ஏசி, அது இது கேமரா, அப்படி ஒன்று நடந்துட்டு இருக்குது. மோடி என்ன சிந்திப்பார்? தியானம்னா சிந்திக்கிறது தானே மெடிடேஷன்றது. எதை சிந்திப்பார்? ஜெயிப்போமா தோப்போமா, எத்தனை சீட்டு கிடைக்கும், ஒருவேளை மெஜாரிட்டிக்கு குறைஞ்சாக்கா கூட்டணி கட்சி யார், சந்திரபாபு நாயுடு வருவாரா, இல்லைன்னா அந்த பக்கம் தாவிடுவாரா, அந்த பக்கம் நவீன் பட்நாயக் நிற்பாரா, அந்த பக்கம் தாவிடுவாரா, நிதிஷ்குமார் என்ன பண்ணுவார், மாமா இந்த பக்கம் வந்தாலும் வருவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. லல்லு பையன் எலெக்ஷன் முடியட்டும், அங்கிள் நல்ல முடிவு எடுப்பாருன்னு. அதனால் அங்கிள் என்ன பண்ணுவார்? இப்போ இவங்களெல்லாம் என்ன செக்கு வைக்கிறது? இது ஒரு பக்கம். இவங்களை ஈடி காட்டி மிரட்டுறதா, இல்லை எதனா ஒரு ரேட்டு பேசுகிறதா, என்ன, அதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த பக்கம் கட்சிக்குள்ளார நிதின் கட்கரி, மோகன் பகவத், யோகி எல்லாம் தனியாக ரகசிய கூட்டம் நடத்தியிருக்கிறதாக ஒரு செய்தி. ஓகே, அப்போ இவங்க நம்மளை முதுகில் குத்திடுவாங்களா? அது ஒன்று. அடுத்தது நம்ம அடியாள் அமித்ஷா, அவர் வந்து கேஜ்ரிவால் சொன்னது உண்மையாக இருக்குமோ, இவனே நம்மளை கழுத்தறுத்துருவானா, இல்லை வச்சுக்கலாமா, இதை பற்றி அவர் யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் தனியாக உட்காந்து யோசிக்க வேண்டியிருக்கு. இதை அங்கேயே டெல்லியில் ஒரு ரூம் போட்டு யோசிக்கலாம். ஆனால் அது டெல்லியில் ரூம் போட்டு தனியாக இருந்தாக்கா மோடி 2 நாளாக தகவலே இல்லை, பிரச்சனையாகுது. இது ஒரு விளம்பரத்துக்கு விளம்பரமும் ஆச்சு. நம்ம உட்காந்து நிதானமாக யோசிச்சு வந்து பண்ண மாதிரி. கடந்த முறை அப்படி போய் தியானம் பண்ணார், அங்கே உட்காந்தார் குகையில். ஆமாம், அது மாதிரி ஒரு விளம்பரம் தேர்தலுக்கு முன்னால் இது ஒரு விளம்பரமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு தான் இதை. அது ஏற்கனவே அந்த விவேகானந்தர் பாறைன்றது மீனவர்கள் இடத்தை ஆக்கிரமித்து அவங்க பாரம்பரியமாக மலை உலர்த்தியே பயன்படுத்திய இடம். அங்கே விவேகானந்தர் 2 நாள் உட்காந்துட்டு போனாராம். உடனே அந்த இடம் எங்களுக்கு சொந்தம்ட்டானுங்க. விவேகானந்தர் உட்காந்ததுக்கு நினைவு வச்சுக்கணுன்னா அங்கே ஒரு கல் இல்லை, நடு ஏதோ ஒன்று பண்ணு, மற்றபடி மீனவர்கள் அதை எடுத்துக்கணும். ஆனால் அதை பிடுங்கி எம்ஜிஆர் கொடுத்துட்டாரு இவங்களுக்கு, அதை அங்கே கட்டிட்டாங்க. அது இந்திய ஒருமைப்பாட்டை நிலைநாட்டுறதுக்காக இன்னும் ஒன்று. அது நல்வாய்ப்பாக கலைஞர் வந்து பக்கத்தில் திருவள்ளூர் வச்சார், இல்லைன்னா இதை வச்சுட்டு உருட்டிட்டு இருப்பாங்க. அது போட்டோம். அப்போ அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல தமிழர்களை அங்கே ரத்ன பண்டார் சாவியை ஒரிசாலிருந்து திருடி விட்டார்கள் என்று இழிவுபடுத்திய தமிழர்களின் தேசத்தில் வந்து அந்த ஆள் உட்காந்துருக்கிறாரு. அதை நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வைத்தறிச்சல் தனி, அது இருக்கட்டும். நாங்கள் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தல் என்பது இந்தியா குடியரசான காலத்திலிருந்து நடைபெறுகின்ற தேர்தல்களில் இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஜனநாயகம் என்பதனுடைய எல்லா தூண்கள் மீதும், அது வந்து லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, மீடியா, இப்படி எல்லா தூண்களின் மீதும் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர். குறிப்பாக தேர்தல் ஆணையம் என்பதன் மீது மோடி ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகளில் தான் மக்கள் துப்புரவாக நம்பிக்கை இழந்திருக்காங்க. அது ஒரு உச்சத்தை வந்து இன்றைக்கி எட்டிடுச்சு. மக்களுக்கு புரிகிற மொழியில் இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, எத்தனை ஓட்டுலாம் பதிவாக இருக்குது அதை சொல்லு அப்படின்னா, அது சொன்னால் குழப்பமாயிடும், சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. 4 கட்ட வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அன்னைக்கு கொடுத்த ஒரு கணக்கு, அதுக்கப்புறம் 11 நாள் கழிச்சு கொடுத்த கணக்கில் 6% வாக்கு கூட இருக்குது. 6 விழுக்காடுனா எவ்வளோ? ஏன்னா 1,07,00,000 வாக்கு தான், ஒன்றும் அதிகம் இல்லை அப்படின்றானுங்க. 1,07,00,000 வாக்கு 100 தொகுதியில் வகுத்தா தொகுதிக்கு 1,00,000 ஓட்டு கூட வருது. 200 தொகுதியில் வகுத்தா தொகுதிக்கு 50,000 ஓட்டுக்கு மேலே கூட வருது. இது வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற கணக்கு. இதை இப்போ எத்தனை 100 தொகுதியில் ஃப்ராடு பண்ணியிருக்கிறியா, 200 தொகுதியில் ஃப்ராடு பண்ணியிருக்கியா என்பது தெரியவில்லை. அப்போ இதில் உச்சநீதிமன்றமும் இதுக்கு வந்து நியாயம் வழங்கவில்லை. இந்த மாதிரி சூழலில் வாக்கு எண்ணிக்கை வந்து தொடங்க போகுது. தேர்தல் முடிஞ்சு இந்த வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடைபெறும் என்று நம்புவதற்கு எந்த சான்றும் இல்லை. இது இப்போ சொல்லலை. 2 கூட்டம் வாய்ஸ் ஆஃப் டிஎன் சார்பாக நடத்தியிருக்கிறோம். ஒன்று எண்ட் ஆஃப் தி ஷோ அப்படின்னு மோடி தோற்று கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. அடுத்தது தோல்வியை ஒப்புக்கொள்வாரா, இன்னொரு கூட்டம் நடத்தணும். இவங்க தீஸ்தா சேதல் அதெல்லாம் வந்திருந்தாங்க. வந்த பிறகு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதில் நம்ம தொடர்ந்து ஒன்று சொல்லிட்டு வரோம். இது வழக்கம் போல் நினைக்காதீங்க. 2020 ட்ரம்ப் அமெரிக்காவில் என்ன செய்தாரோ அப்படி தோல்வியை வெற்றியாக மாற்றிக்கொள்வதற்காக ஒரு கலகம் செய்வதற்கான, முறைகேடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
அங்கே டிரான்சிஷன் இன்டெகிரிட்டி ப்ராஜெக்ட் என்று ஜனநாயக சக்திகள்லாம் ஒன்றுபட்டு பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ண வேண்டி இருக்கிறது என்று நம்ம சொன்னோம். அந்த அடிப்படையில் டிரான்சிஷன் வாட்ச் கமிஷன் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் பரகல பிரபாகர் இருக்கார், ஜிஎன் தேவின்னு லிங்குவிஸ்ட் வந்து இருக்கிறாரு, ஐஏஎஸ் தேவசகாயம் ரிட்டையர்டு அவர் இருக்கிறாரு, பிரசாந்த் பூஷன், தீசா சேத்தல்வார், பல நபர்கள் வந்து சேர்ந்து அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்போ நாங்கள் சொல்கிறோன்றது இல்லை, 102 முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், இந்த மாதிரி மோசடி நடந்திருக்கு, வாக்கு எண்ணிக்கை ஒழுங்காக நடக்கணும், உச்சநீதிமன்றமும் நெறி தவறிவிட்டது இப்படி எழுதியிருக்கிறாங்க. தன்னுடைய கடமையில் தவறிவிட்டது. இந்த நேரத்தில் மக்கள் விழிப்போடு இருந்து இதை கண்காணிக்க வேண்டும். தேர்தல் முடிஞ்சு குதிரை பேரம் நடக்க வாய்ப்பு இருக்குது, குடியரசுத் தலைவர் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லி அவங்க அறிக்கை விட்டுருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம ஓட்டு போட்டோம், இதுக்கு மேலே உள்ளதை எண்ணிக்கை பார்த்துக்கிறாங்க, அதெல்லாம் கட்சிகள் பாடு என்று விடக்கூடாது. இது கட்சிகள் பாடல்ல. நாம் போட்டு நாம் யாருக்கு போட்டோமோ அவங்களுக்கு தான் போயிருக்குதா, அவங்க தான் பதவிக்கு வருகிறார்களா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு நிலை வந்துவிட்டது. எனவே நாம் விழிப்போடு இருக்க வேண்டும், வீதியில் இறங்க வேண்டும். மக்கள் வந்து ஓட்டு போட்ட கடமை முடிஞ்சிருச்சுன்னு விட முடியாது, போராட்டம் நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் வள்ளுவர் கோட்டத்தில் நாளை மாலை 5 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதில் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், இன்னும் தொழிற்சங்க தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்கிறாங்க. அதில் வந்து எல்லாரும் கலந்துக்கணும். இதுவரைக்கும் கட்சி அரசியல் அதெல்லாம் நமக்கு வேணாம்ப்பா என்று இருந்தவர்களும் கூட கலந்து கொள்ள வேண்டும். இந்த யூடியூபை பார்க்கின்ற பல்லாயிரக்கணக்கான பேர் அவங்க பார்த்து ரசிப்பது என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வரணும். ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அரசமைப்பையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும். நேற்று யோகேந்திர யாதவ் த வயரில் கரண் தப்பார்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியில் அவர் வந்து மிக தெளிவாக சொல்கிறாரு, அவர் ஃபீல்டுக்கு போன அனுபவத்தை வைத்து பாஜக கண்டிப்பாக ஆட்சி அமைக்க தேவையான 272 இடங்களை பெறாது, அதிகபட்சமாக 250 தொடலாம், இல்லைன்னா 230 அதுக்குள்ளே தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பரகலா பிரபாகர் அவரும் ஏற்கனவே 220 தான் பாஜக வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அழுத்தம் திருத்தமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி இவங்க சொன்னாலும் இன்னொரு புறம் நாங்கள் வந்து 303 கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்றத பிரசாந்த் கிஷோர் இன்னும் பாஜகவிற்கு ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க, சொல்லிட்டு வராங்க. அமித்ஷாவும் சொல்கிறாரு. ஆமாம், இல்லை யோகேந்திர யாதவ் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் சொல்கிறாரு, பேட்டியில் கூட சொல்கிறாரு, ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இந்த 400 பார்னு சொன்னது எனக்கே ஒரு சோர்வை ஏற்படுத்தியது. ஒருவேளை மக்கள் இப்படி ஓட்டு போட்டுருவாங்க, 400 இல்லைன்னா கூட 300 போட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பிறகு ஃபீல்டுக்கு போய் மக்களை பார்க்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம். இந்த வடக மாநிலங்கள்லாம் யூபி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, இந்த மாநிலங்கள்லாம் பயணம் போய் மக்கள்கிட்ட பேசின போது மக்கள் கருத்து வேறு விதமாக இருக்கிறது. அது மோடிக்கு ஆதரவாக, பிஜேபிக்கு ஆதரவாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஒன்று, ராமர் கோயில் வந்து பெருசாக வந்து அவங்கள ஈர்க்கவில்லை புரிஞ்சது. வேலையின்மையும் விலைவாசி உயர்வும் மிக கடுமையாக அவங்கள பாதிச்சிருக்குது. இந்த இந்து முஸ்லீம் பகை உணர்ச்சியை தூண்டுவது மக்கள்கிட்ட போனி ஆகவில்லை. ஒரு அக்னி வீரர் அவர் கூட ராகுல் காந்தியோட கூட்டத்தில் வந்து நான் ராகுலை தான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அப்போது இதை வந்து நான் களத்தில் பார்த்தேன்னு சொல்லிட்டு பல உதாரணம் சொல்கிறார். ஒரு பிஜேபிக்காரர் வந்து ஓட்டு கேட்டு போகிறாரு, அவர் பிராமின் தான் யூபியில். அவர்கிட்ட கேட்டபோது, நான் ஓட்டு கேட்குறேன், ஆனால் நான் போட மாட்டேன் பிஜேபிக்கு. ஏன் போட மாட்டேன்? இல்லை, இவனுக்கு 2 பேரும் இருந்தாங்கன்னாக்கா நாட்டை விற்றுட்டு போகிறானு போல இருக்குது, இவனை போட மாட்டேன். இப்படி பலரும் வந்து அப்படி சொல்வதை அவர் வந்து பதிவு பண்ணுறார். அவர் மட்டும் அல்ல, இந்த அசுதோஷ் வர்ஷ்னே என்ற சமூக ஆய்வாளர் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. வேறு பல பத்திரிகையாளர்கள், ராஜீவ் சர்தேசாய் உள்பட பல பேரும் இதை வந்து, ராஜீவ் சர்தேசாயெல்லாம் மோடி ஜெயிப்பார்னு சொல்லிட்டு இருந்தார் கணிப்பு முதல்ல. அவரெல்லாம் தன்னுடைய கணிப்பை மாற்றி கொண்டிருக்கிறார். இதுக்கு நம்ம இத்தனை நாட்களில் நிறையா பேசியிருக்கிறோம். அப்படி மக்கள் மத்தியில் அந்த கருத்து மாறிக்கொண்டு வருகிறது. இப்போ யோகேந்திர யாதவ் சொல்கிறத நம்ம வேண்டாம், பிரசாந்த் கிஷோர் சொல்கிறதையும் நம்ப வேண்டாம், ஆனால் மோடியை நம்ம நம்பலாம்.
மோடியை நம்பலான்னு நான் சொல்கிறது வந்து 400 பார்னு பேசினவர் ஃபஸ்ட்டு ஃபேஸ் போலிங் முடிஞ்ச உடனேயே அது வரைக்கும் அவர் மதவெறியெல்லாம் பேசலை. அதுக்கப்புறமே வெறித்தனமாக மதவெறி பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். பிசிஎஸ்சி ஓட்டை பிடிங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, காங்கிரஸ் ஓட்டு போட்டிங்கன்னா 2 மாட்டில் ஒரு மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்க, ஒரு வீட்டை பிடிக்குவாங்க, தாலி அறுத்து கொண்டு போயிடுவாங்க. இது இன்னும் எந்த தர ரேட்டுக்கு போய் அலசறது. வந்து உங்களை கேவலமா பேசுறாங்க. யூபியை பத்தி எப்படி பேசுறாங்க தெரியுமா? இல்ல இதுல இன்னொரு விஷயம் வந்து யூபியில பிரதமர் மோடி இந்த முறை வந்து அதிக அளவுல பிரச்சாரம் பண்ணல அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்றாங்க. 2-3 கூட்டங்கள்ல தான் வந்து கலந்துக்கிட்டாரு. ஆமா, யோகி தான் ஃபுல்லா டீல் பண்றாரு. அதுல யோகியை டம்மி ஆகணும்ன்ற ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு கேஜ்ரிவால் சொன்னது கரெக்டு தான். அப்படி ஒரு அஜெண்டாவும் இவங்களுக்கு உள்ள இருக்குது. ஏன்னா அந்த கட்சி இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி அல்ல, அது வந்து மோடி ஷா முன்னேற்ற கழகம். அது அவங்களே சொல்கிறது தான். அதனால தான் நான் திரும்ப வலியுறுத்துகிறேன், இந்த தேர்தலில் மோடி தோல்வி அடைவதை இந்தியா கூட்டணி கட்சியினரை விட என்னை விட அதிகமாக ஆவலோடு எதிர்பார்ப்பவர்கள் பிஜேபியிலேயே இருக்கக்கூடிய இந்த முகாம், நிதின் கட்கரி, யோகி, அப்புறம் சிவராஜ் சிங் சௌஹான், இது போன்றவர்கள், வசுந்தரா சிந்தியா, ஒரு பெரிய செட்டு இருக்குது. எப்படியாவது தோத்தா சரி, அப்புறம் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம், இந்த சனியன் இதோட ஒழிஞ்சா சரி என்பது அவர்களுடைய கணக்கு. அதனால் யூபியை வந்து அப்படி அவர்கள் ஓரம் கட்டியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் யோகேந்திர யாதவ் சொல்லுகின்ற கணிப்பு சரி, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படி வந்து மோடி தோல்வி முகத்தில் தான் இருக்கிறார். ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா, இல்லை அதான் இப்போ மோடி தோக்க போகிறார், இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படின்றதான். இல்லை மோடிக்கு தனி மெஜாரிட்டி இல்லை, இந்தியா கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற சூழல், அது ஒரு பாசிட்டிவான சூழல் தான். நீங்கள் ஆதரிக்கிற தரப்பினுடைய ஒரு சூழல். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு போராட்டம் பண்ணோம்? சண்டிகர் மாதிரி நடந்தா, சண்டிகரில் தேர்தல் எப்படி நடந்துச்சு? அங்கே தேர்தல் அதிகாரம் முன்னாடியே ஓட்டர்ஸ் எல்லாத ஓட்டாக்கி பண்ணாங்க. சூரத்தில் என்ன நடந்துச்சு? அவன் ஜெயிக்கிற தொகுதியில் எல்லாரையும் எதுக்கு விரட்டினாங்க? அதுக்கு என்ன விளக்கம் இருக்குது? பிஎஸ்பியிலேருந்து தனி கட்சிக்காரங்க கூட வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. இந்தூரில் என்ன நடந்துச்சு? காங்கிரஸ் வேட்பாளர் மேலே ஒரு 307 ஒன்று போட்டு உள்ளதில் போகிறேன் அப்படின்னா இந்தூரில் அது போச்சு. ஏன் வாரணாசி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர்கள், ஒரு காமெடியன் அவனை வாக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய விடலை. ஒரு 33 பேரை என்னோ வந்து ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. உள்ளே விடலையா? உள்ளே போனால் தான் நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு. அப்போ அதெல்லாம் எதுக்கு செய்யணும்? அப்போது இந்த முறைகேடுகள்லாம் எதுக்கு நடந்துச்சு? இப்போ இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே முறைகேடுகள் தான் நடந்துகிட்ருக்கு. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே யாரெல்லாம் ஒழிக்கணுமோ, செந்தில் பாலாஜியில் தொடங்கி இடியை வைத்து யாரெல்லாம் முடக்கணுமோ எல்லாரையும் முடக்குனாங்க. 2 முதல்வர்களை உள்ளே வச்சாங்க. ஐடி ரெய்டு நடத்தினாங்க. காங்கிரஸுக்கு அக்கௌண்ட்டை முடக்குனாங்க. கட்சி தாவலில் மேக்சிமம் எந்தெந்த கட்சியிலேருந்து மகாராஷ்டிராலேயோ மற்ற இடங்கள்லையோ எல்லா இடத்துலையும் முக்கியமான புள்ளிகளை பூரா அந்த பக்கம் உருவினாங்க. இது அத்தனையும் முறைகேடு. தேர்தல் அறிவித்தாங்க, அறிவிப்பே ஒரு முறைகேடு. 7 கட்ட தேர்தல் எவனுக்காக அறிவித்த? இதுவரைக்கும் எதுக்கு 7 கட்ட தேர்தல் நடந்திருக்கு? அது வந்து மோடியை மட்டும் வச்சு பிரச்சாரம் பண்ணுறது. இதுவரைக்கும் இந்திய தேர்தலில் இப்படி ஒரு ஆளை மையப்படுத்தி எப்போது தேர்தல் பிரச்சாரம் வந்து நடைபெற்றது இல்லை. அப்படி மோடி எல்லா ஊருக்கும் போனோம், அதுக்கேற்ப பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது அவங்களே தலையில் மண்ணாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸில் அடி வாங்குச்சு, அதுக்கப்புறம் பேண்ட் வேகன் எஃபெக்ட் அடி வாங்குது, அது போட்டோம். அப்படி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அறிவித்த பிறகு மோடி பேசின இந்த மதவெறி பேச்சுகள் இது பூரா வந்து மாடல் சிவில் கோடுக்கு எதிரானது இல்லையா? கான்டக்டுக்கு எதிரானது, கோட் ஆஃப் கான்டக்டுக்கு. அப்போது அதை தேர்தல் ஆணையம் கண்டுகலன்றது மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்டவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது என்பதற்கு பதிலாக கட்சிக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் மாதிரி விட்டு அப்படி கடுமையானது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அப்புறம் காங்கிரஸை கூப்பிட்டு நீங்கள் கான்ஸ்டியூஷன்லாம் பற்றி பேசக்கூடாது, அக்னிவேரெல்லாம் பற்றி பேசக்கூடாது, எதை பற்றியும் பேசக்கூடாது, சோசியோ எக்கனாமிக் சர்வே பற்றி பேசக்கூடாது, மதவெறி ஜாதி வெறியை பற்றி மட்டும்தான் பேசலாம். அதையும் மோடி தான் பேசுவார், நீங்கள் பேசக்கூடாது. ஆமாம், அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. சரி, அது முடிஞ்சது. அப்புறம் இந்த கணக்கு வெளியிட்டாங்க. கணக்கில் எப்படியா வந்துச்சு? ஏன் டெய்லி ப்ரெஸ் மீட் வைப்பாங்களே, இது முன்னால் வரைக்கும் வைக்கல, அதுக்கு பதிலே கிடையாது, ப்ரெஸ் மீட்டும் வைக்கல. 17C ஃபார்மை கேட்டால் நீங்கள் தேர்தல் மீதான இந்த ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை குலைக்கிறீங்கன்றாங்க. 17C ஃபார்ம் வெளியிட்டாக்கா அதில் ஏதாவது கிராஃபிக்கில் வந்து மாற்றம் செஞ்சு
அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு உலகத்திலே சொல்லாத ஒரு விசித்திரமான காரணத்தை வெளியிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கணக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. சரி நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. வெளியே வந்து கணக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்தையும் வெளியிடுறாங்க, கல்கட்டாவில் வெளியிடுறாங்க, சில மாவட்ட ஆட்சியர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி மானக்கேடாயிடும், இதை வெளியிடாமல் போனால் இன்னும் நம்பிக்கை இழந்துருவோம், சரி வெளியிட்டாங்க. வெளியிட்டால் 1,07,00,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எப்படியா வந்துச்சுன்னா அதுக்கு பதிலே இல்லை. இதெல்லாம் தான் இந்த பீரியடில் நடக்குது. இப்போ நீங்கள் கேட்டது அதான் ஜெயிக்க போகிறீங்களே, அப்புறம் என்ன கவலை, அதான கேள்வி. இப்போ இது பூரா முறைகேடாக நடந்திருக்குது. இதெல்லாம் முறைகேடாக நடந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை முறையாக நடக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு தொகுதியில் சுமார் 2000 பூத்து, 2000 அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்போது ஒரு பூத்துக்கு 2 ஏஜென்ட் அப்படின்னு சராசரியாக வச்சுக்கிட்டாக்க, ஏன்னா ஒரு முழு நாள் இல்லையா, 2 ஷிஃப்ட்டு அப்படி வச்சுக்கிட்டா ஒரு 4000 5000 பூத் ஏஜென்ட். 5000 பேருக்கு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சோறு போட்டு காசு கொடுக்கறது அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு 50 லட்ச ரூபா வேணும். 1000 ரூபா கொடுத்தாங்க 50 லட்ச ரூபா வேணும். அப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முதல் நாள் 2 நாள், அப்போ அதுக்கு மட்டுமே எவ்வளோ செலவாகும். இதெல்லாம் எந்த கட்சியால் செய்ய முடியுமோ அவர்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதோட கட்சிகளை இது எப்படி இருந்தாலும் இப்போ இன்னைக்கு வந்து செய்தி வந்திருக்குது, தமிழகத்தில் இருக்கிற 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் வெளி மாநிலத்தை சார்ந்த 57 IAS அதிகாரிகள் பொது பார்வையாளர்களாக வர்றாங்க, அவங்கள நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்குது. தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்குது. இப்போ இது பாசிட்டிவாக இருக்காதா? இந்த பொது பார்வையாளர்ன்றது எப்போவுமே உண்டு. இந்த பொது பார்வையாளரில் தான் சூட்சமுமே இருக்குது. அந்த தலைப்பில் ஃபுல்லாக இருக்கிறத பாருங்கள். வெளி மாநிலத்தை சேர்ந்த பொது பார்வையாளர்கள், ஏன் உள் மாநிலத்திலேருந்து போட்டாக ஆகாது. அது இந்த எலெக்ஷன் அப்சர்வர் இருக்காங்களே, 2 பேர் இருக்கிறாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்பவர் மாவட்ட ஆட்சியர், அவர் தான் தேர்தல் அதிகாரி, மாவட்ட அதிகாரி. இந்த அப்சர்வர் அப்படின்றவங்க இப்படி நியமிக்கப்படுறவங்க. இப்போ இந்த அப்சர்வருடைய அதிகாரம் என்பது ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய அதிகாரத்தை விட மேம்பட்டது. இந்த அப்சர்வர் என்பவர் யார், அவர் என்ன செய்ய முடியும் என்பதற்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வெல்லுது. உங்களுக்கு தெரியும், பிஜேபி வென்ற பிறகு அசோகா யூனிவர்சிட்டியில் சபேசாச்சி தாஸ் என்ற ஒரு எக்கனாமிக்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அவர் இந்த மாதிரி புள்ளிவிவர ஆய்வுகளில் வல்லுனர், அவர் இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஆய்வு பண்ணுறாரு. பிஜேபி ஜெயித்த தொகுதிகள், குறைந்த வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற தொகுதிகள், அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறாரு. அங்கே முதல் பாயிண்ட்டு எலக்ட்ரல் ரோலில் பிரச்சனை நடந்திருக்குது. வாக்காளர்களில் ஒரு பிரிவினர், சிறுபான்மையினரோ அல்லது பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள் அப்படின்றவங்க இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுசாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒன்று. 2வது, இந்த வாக்கு எண்ணிக்கை, அடுத்தது இவிஎம் பற்றிய பிரச்சனை. 3வது, வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது அதில் வந்து 17C இதுக்கு இடையிலான முரண்பாடு. இதை யார் தீர்மானிப்பது? ஃபைனலாக ரிசல்ட்டை யார் அனௌன்ஸ் பண்ணுறது? சரி தப்புன்றது அவங்க எடுக்கிற முடிவு தான். அதுக்கப்புறமா நீங்கள் அப்பாவு மாதிரி கோர்ட்டுக்கு போகலாம், முடிவு அறிவிக்கிறது அவங்க தான். ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு மேலே அப்சர்வருக்கு அதிகாரம் இருக்குது. இந்த அப்சர்வர் யாருங்க வந்திருக்காங்க அதில் அப்படின்னு அதை ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணாக்கா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் IAS நேரடியாக எழுதாமல் கீழிருந்து பதவி உயர்வு பெற்று வந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது அவங்க யாரும், அப்போது அவங்க ஏற்கனவே பிஜேபியினுடைய கையாட்களாக செயல்படக்கூடியவர்கள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த டேட்டாவெல்லாம் அவர் கொடுக்குறாரு. இது எதுக்கும் பதில் வரல. 2019 தேர்தலில் 373 தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை, வாக்காளர் எண்ணிக்கைக்கும் வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கைக்கும் வேறுபாடு இருக்குது என்று ADR வந்து போட்ட மனு இருக்கு இல்லையா, அதில் இன்று வரை விசாரித்து நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லலை. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு விசாரிக்க தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போது உச்சநீதிமன்றம். அது இப்போ அதுக்கு என்ன பொருள் இருக்குது? அவர் 5 வருஷத்தை முடிச்சிட்டாரு, இப்பயாவது பேசலாம். இந்த 5 வருஷம் பாண்டு மாதிரி தான் இருக்குது. பணம் எல்லாம் வசூல் பண்ணி முடிச்சு தேர்தலை சந்திக்க போற நேரத்தில் அந்த எலக்ட்ரல் பாண்டுன்னு சொன்ன உடனே ஒன்று ஞாபகம் வருது. எலக்ட்ரல் பாண்டு சட்டவிரோதமானது, அன்கான்ஸ்டியூஷனல், இது கருப்பு பணத்தை ஊக்குவிக்கக்கூடியது, எல்லாமே சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம். சரி, ஓகே. அப்போது தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்னா, இந்த ரூபாயை நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன், இதை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். சொல்லியிருக்கா தேர்தல் ஆணையம்? சொல்லலையே.
ஆனா எதிர்கட்சிகளோட அக்கௌண்ட்டை தானே முடக்கிட்டு இருந்தாங்க, அதை வேடிக்கை அதுதான் பார்த்து நடக்குது. அப்போ இது ஆப்போசிட்டாக நடந்துச்சு. இதுதான் நடந்திருக்குது. சரி, இந்த 2019 தேர்தலில் போட்டு இப்போ வந்து இது விசாரணைக்கு வருது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா அந்த 17C வெளியிடுங்க, எத்தனை வாக்கு பதிவாயிருக்குன்ற எண்ணிக்கையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு அதுக்கு சூப்பரான ஒரு காரணம் உச்சநீதிமன்றம் சொன்னது. நீங்கள் வந்து 2019 போட்ட மெயின் பெட்டிஷனுக்கு ஒரு இன்டர்லாக்குட்டரி பெட்டிஷனாக இதை போட்டிருக்கிறீங்க. இப்போ இதை இன்டரிம் ப்ரேயராக கேட்குறீங்க. நீங்கள் 2019 கேட்ட மெயின் ப்ரேயர் என்ன, அதுலேயும் இது தான் கேட்டிருக்கிறீங்க. அப்போ இன்டரிம் ப்ரேயருக்கு நாங்கள் பதில் உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தா அது மெயின் ப்ரேயருக்கே கொடுத்ததாகும். மெயின் வழக்கை விசாரிக்காத போது இப்போ நாங்கள் எப்படி இதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதை தேர்தல் முடியட்டும் விசாரிக்கிறேன்ட்டாங்க. இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த மெயின் ப்ரேயர் இருக்குல்ல, அடுத்த 5 வருஷத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, போன 5 வருஷத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னாக்கா, இவங்க கேட்குறாங்க, இல்லைங்க 2019 அது ஏன் நீங்கள் கேட்கல இது வரைக்கும், வழக்கு விசாரணை கொண்டு வர வேண்டியது யார் பொறுப்பு? லிஸ்ட் ஆகணும், ரிஜிஸ்டார் லிஸ்ட் போடணும், இவங்க விசாரணை வழக்கு போடுறாங்க. ஆமாம், இப்போ நீங்களோ நானோ நீதிமன்றத்தில் போடுறோம், போட்டால் அது வாய்தா ஏதோ இழுக்குது, கொண்டு வரமாட்டேங்குது. நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு போயிடுன்னா இத்தனை நாள் என்ன பண்ண அப்படின்னு நம்மளை கேட்டால் நீங்களோ நானோ என்ன பதில் சொல்ல? நம்ம மனு தான் போட முடியும், பதிவாளர் தான் வந்து அந்த மனுவை அட்மிட் பண்ணணும். அந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்குல்ல, வேட்டியை வந்தது கூட தெரியாமல் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு இந்த புலி காமெடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேட்டியை வந்தது கூட தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பெட்டிஷனரை பார்த்து நீதிபதிகள் கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் இது வரைக்கும் நடந்து இருக்கிறது வந்து நீதிபதிகளோட வேட்டி தான் வந்துருக்குது. இப்போ இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்குங்க. இது வரைக்கும் நடந்திருக்கிற இந்த தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு எண்ணிக்கையை முறையாக நடத்தும் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா அப்படின்றது கேள்வி. இப்போ அதனால தான் இப்போ தீஸ்தா சேத்தல்வாது உள்ளிட்ட இந்த அமைப்பினர் கலெக்டருக்கு எல்லாருக்கும் லெட்டர் எழுதியிருக்கிறோம். ஐயா, தேர்தல் ஆணையத்தின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கள், IAS அதிகாரிகள் அரசியல் சாசனத்தின் மேலே சத்தியப்பிரமாணம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கீங்க, நீங்கள் அதுக்கு விசுவாசமாக நீங்களாவது நடந்ததுங்க, எங்களுக்கு போக்கிடம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் லெட்டர் எழுதியிருக்கிறோம், கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்க அதை கண்காணிக்கணும். கட்சிகள் இந்த 17C ஃபார்மை கொடு, அதில் என்ன இருக்குது, மெஷினில் என்ன இருக்குது, இதை எப்படி செய்யணும்னு கபில் சிபல் ஒன்று வெளியிட்டிருக்காரு, இதை கடைப்பிடிங்க. இப்போது இதை பூரா நீங்கள் பாருங்களேன், இப்போது ஒரு திருட்டு பயில டீல் பண்ணுற மாதிரி தான் இப்போ இதெல்லாம். இப்போ ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு நடுவில் போய் நம்முடைய சொத்தை எப்படி காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றது அப்படின்றதுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் வழிகாட்டுதல். இதுதான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மற்றும் இந்த அதிகார வர்க்கத்தின் யோக்கியதை. நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை, மக்களுக்கு மட்டும் இல்லை, ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கே இருக்கின்ற நம்பிக்கை என்பது இதுதான். அதனால் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடைபெறும் என்ற நம்பிக்கை நமக்கு இந்த காரணங்களால் நமக்கு வந்து இல்லை. அதனால் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். அது வந்து ஏதோ ஒரு ரிசல்ட்டு சொல்லட்டுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முடிவு சொல்லி இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒரு 3 தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்பாவு மாதிரி கேஸ் போடலாம். OPS கேஸ் எத்தனை வருஷம் ஆச்சு, ரிசல்ட் வந்துருச்சா? வரல. அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு? முடிஞ்சிருச்சு. அங்கே உத்தவ் தாக்கரே கேஸ் என்னாச்சு? அது ஒன்றும் ஆகலை. அந்த மாதிரி பெட்டிஷனை போட்டு நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் இத்தனை நாளாக என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற நீதிமன்றம். அதனால் இப்போவே மக்கள் வந்து வீதிக்கு இதை கொண்டு வர வேண்டும். இது வந்து கட்சிகளோட பிரச்சனை இல்லை. நாம் மோடி வேண்டாம்னு முடிவு எடுக்கிறோம், இங்கே வாக்களிக்கிறோம், ஆனால் வாக்கை வந்து இப்படி அவர்கள் மாற்றி செலுத்துகிறார்கள் என்றால் அது நம்முடைய பிரச்சனை என்று புரிந்து கொண்டு வீதிக்கு வரணும். அதனால தான் இந்த போராட்டம். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படின்னு அதை எளிமைப்படுத்தி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது திமுகவுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, இல்லை சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க. நிதின் கட்கரி அவர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி தலைவராக இருந்தவர், முக்கியமான பிரமுகர், RSSக்கு நெருக்கமானவர் என்று கருதப்படுபவர். அவர் RSSக்கு ஃபண்டு சப்ளையே அவர் தான். அப்படின்னா பெரிய RSSனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸான நாக்பூர் சேர்ந்தவர் MP. ஆமாம். அவரோட கதி என்ன தெரியுமா? அவருடைய கதி என்னவென்றால் அவருடைய தொகுதியில் 1.5 லட்சம் வாக்குகளை காணுமா. இப்போ என்ன பிரச்சனைன்னா, கட்கரியை தோற்கடிப்பதற்கு மோடி அமித்ஷாவும் சதி செய்கிறார்கள். கட்கரி தொகுதியில் கட்கரி போஸ்டரே இல்லை,
இதெல்லாம் இப்போ வருகின்ற பெயர்லயே ஒரு டீட்டெயிலான செய்திகள். ஆர்டிகல். இதுதான் செய்திகள். அதனால் தேர்தல் ஆணையத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு என்ன கேட்கக்கூடாது. கட்காரி கதையே கந்தலாக இருக்குது என்பதை தான் வந்து மக்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் போடுற மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு சிட்டி ஃபோக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில். அதில் அவர் சொல்கிறாரு, ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பிரச்சாரத்தை திட்டமிட்டு இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை மோடி வென்று விட்டால் அப்போ என்ன செய்யறது அப்படின்றதுக்காக இவிஎம் சரியில்லை அப்படின்னு இப்போவே களத்தை தயார் செய்துட்டு இருக்கிறாங்க. மோடி 272 சீட்டு பிடிச்சி ஜெயிக்கிறார் அப்படின்னா பக்குவமாக, நேர்மையாக, அறிவோடு, இன்னும் சொல்ல போனால் மனசாட்சியோடு, அரசியல் மதிநுட்பத்தோடு அதை வந்து ஏற்றுக்கொள்வது தான் சரியா இருக்கும். அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒருவேளை அப்படி வந்துருச்சுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதுக்காக தான் இப்பயே இவ்வளவு கீழ்த்தரமாக பேசி களத்தை தயார் செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாரு. இப்போ இவிஎம் மோசடி இதெல்லாம் சொல்றீங்களே, போன ஓராண்டுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஜெயிக்குது. அப்போ ஜெயிச்சப்போ நவத்வாரங்களையும் இன்னைக்கு பேசுகிற டேஷுங்கெல்லாம் பொத்திக்கிட்டு தானே இருந்தானுங்க, 9 ஓட்டையும் மூடிக்கிட்டு தானே இருந்தானுங்க. அப்போ ஏன் வந்து இவிஎம் மோசடியை பற்றி நீங்கள் பேசலை அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. இப்படி பேசுகிறவங்கெல்லாம் திமுக கைக்கூலிகள், அயோக்கியர்கள், கீழான தொழில் செய்பவனுக்கு கூட ஒரு நாணயமும் நேர்மையும் இருக்கும், அது கூட இல்லாத நபர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது வெளிப்படையாக என்னன்னா அவரால் பொறுத்துக்க முடியல. இப்போ நம்ம அரண்சை ஒரு சில ஊடகங்கள் தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த டிஃப்ரென்ஸ் இதை பற்றி. இது நேரடியாக நம்மை நோக்கி, குறிப்பாக உங்களை நோக்கி எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி. இதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? அவர் நிறைய சொல்லிட்டீங்க. டேஷ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். யார் முதல் டேஷ்னா மதன் பி லோக்கூர். ஓகே. சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, மிக நேர்மையானவர் என்று பெயர் எடுத்தவர். அவருடைய தீர்ப்புகள் எல்லாம் மிகச்சிறந்த தீர்ப்புகள் வழங்கியிருக்காரு. இப்போ கூட தேர்தல் பத்திரங்களுக்கு எஸ்ஐடி அமைச்சு விசாரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போது 2019 ஏடிஆர் என்ற அமைப்பு, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ், அவங்க ஒரு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுடுறாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போ எதை சொல்ல வரேன்னா, ஏப்ரல் மாதம் முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இந்த திமுக சொம்புகள் இதை பேச தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? கேவலமான பொய் அது. 2019 இந்த 373 தொகுதிகளில் இப்படி ஒரு முரண்பாடு இருக்குது என்று குவிண்டில் வந்து எக்ஸ்போஸ் பண்ண பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக 373 தொகுதியில் இருக்குது. தமிழ்நாட்டிலே ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் இங்கெல்லாம் வந்து பெரிய அளவு வித்தியாசம் இருக்குது என்று சொன்ன பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு தேர்தல் ஆணையம் ஒழுங்காக பதில் சொல்லாமல் உடனே வெப்சைட்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி விட்டாங்க, லிஸ்டெல்லாம் தூக்கிட்டாங்க. ஏடிஆர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் இதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஒரு வல்லுநர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து, இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு டெக்னோகிராட்ஸ், கணினி வல்லுநர்கள், அவங்கள வச்சு இது எப்படி நம்ப முடியாது, இந்திய வல்லுநர்கள் மட்டும் அல்ல வெளிநாட்டு வல்லுநர்களையும் வைத்து நம்ப முடியாது அப்படின்னு கேள்விகளை எழுப்பி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லலை. திரும்ப கொடுக்குறாங்க லெட்ரு, அதுக்கும் பதில் சொல்லலை. அப்புறம் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் எழுதுகிறாங்க. இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தேர்தல் ஆணையத்தை நேராக கூப்பிட்டு சென்சூர், கடுமையான கண்டனம் தெரிவித்து அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்றாங்க. எதுக்கு? இவிஎம்ஐ உள்ளிட்டு எல்லாவற்றின் மீது எழுப்பப்பட்ட கேள்விக்கு. தேர்தல் ஆணையம் அதையும் கேட்டுக்கிட்டு வந்து உங்கள் கேள்விக்கெல்லாம் எஃப்ஏக்யூவில் பதில் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ்னு வெப்சைட்டில் போட்டிருக்கிறோன்னு மொக்கையாக ஒரு பதிலை சொல்லி முடிச்சிடுறாங்க. இதுதான் தேர்தல் ஆணையத்தின் யோக்கியதை. சென்ற 2019 தேர்தலின் போது 66 ஐஏஎஸ் அதிகாரிகள், அல்லது பத்திரிகையாளர் மணியின் மொழியில் சொல்வதென்றால் 66 டேஷ்கள். அந்த டேஷ்களில் ஜூலியோ ரைபேரோ அடக்கம், சிவசங்கர் மேனனும் அடக்கம், ஓய்வு பெற்ற வெளியுறவுத்துறை செயலாளர். இவங்க எல்லாரும் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை, இந்த ப்ராசஸ் மேலேயே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை
அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இது வெறும் இவிஎம் பிரச்சனை இல்லை, அவர் ரொம்ப சாமர்த்தியமாக அதை திசை திருப்புகிறார். இவிஎம் மட்டும் அல்ல பிரச்சனை, அதை ஹேண்டில் பண்ணுற தேர்தல் ஆணையம் என்ற இன்ஸ்டிடியூஷன் என்ற சிஸ்டம் அதுலேயே இருக்குது பிரச்சனை. இல்லை, இதில் இந்த கூடுதலாக இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திலிருந்தே இந்த பிரச்சனை தொடருது. தேர்தல் பத்திரம் இதெல்லாம் எப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு எதிராக இருக்குன்னு உச்சநீதிமன்றமே சொன்னாலும் இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனம் இவங்களே கொண்டு வந்த அருண்கோயில் ஓடினதுல இருந்து அது தொடங்குது. இப்போ மறுபடியும் இப்போ திமுக சொம்புகளோ அல்லது யூடியூப்பில் பேசக்கூடியவர்களோ அல்ல, 102 ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஆமாம், ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் அல்லது 102 டேஷ்கள்னு வச்சது, அவங்க இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. என்ன விட்டுருக்குறாங்கன்றதை படித்து பார்க்கணும். இந்த ப்ராசஸ் பூரா இப்படி இருக்குது. இப்போது இந்த விஷயத்தை இவிஎம் என்று சுருக்குவது அவருடைய சாமர்த்தியம், உண்மை அது அல்ல. ஆனால் இவிஎம் பற்றியே வருவோம். இவிஎம் என்ன புனித கடவுளா? அது பற்றி எழுப்பின கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்களா? நீதிமன்றம் தன்னை ஒரு டெக்னோக்ராட்டாக பாவித்து கொண்டு அலட்சியமாக அதை தள்ளி இருக்கிறது. நியாயமாக என்ன செய்யணும்? அதை பற்றி ஒரு வல்லுநர் குழு அமைத்து ஆய்வு செய்யணும். இப்போ பெகாசிஸ் வந்தது, பெகாசிஸ் பிரச்சனை சர்வதேச நிறுவனங்கள் இப்படி சொல்லியிருக்குன்னு உடனே அதுக்கு ஒரு வல்லுநர் குழு போட்டாங்க. அந்த குழுவில் மோடி அரசு ஒத்துழைக்கல, ஒன்றும் நடக்கலைன்றது வேற. ஆனால் பெகாசிஸ் பற்றி அது கரெக்டு தான், ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியுமா? உனக்கு அதை பற்றி என்ன தெரியும் என்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ இவிஎம் என்பது என்ன, இந்த பிரின்சிபல் என்ன, டெக்னிக்கலாக போக வேண்டியதில்லை. ஒரு வாக்கு சீட்டு இருக்குது. அந்த வாக்கு சீட்டு நான் சூரியன்லேயோ கையிலையோ எதுலேயோ ஒன்று ஓட்டு போடுறேன், நான் ரெட்டையிலையோ, இந்த ஓட்டு நான் போட்ட ஓட்டு அதுக்கு தான் போச்சு என்று வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வாக்கு சீட்டு முறையில் இருக்குது. சரி, இவிஎம்மை மாற்றணும் அப்படின்னு ஐஏஎஸ் தேவசகாயமோ யாரும் சொல்லலை. அதில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள். ஆமாம், அதில் உள்ள பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அது அப்போது நான் போடுகின்ற ஓட்டு அதுக்கு தான் போகுது, விவிபேட்டுக்கு அப்புறம் அதுக்கு வருது, அதுக்கு தான் வருதுன்றதுக்கு என்ன கணக்கு, இதை செக் பண்ணணும். அந்த பேப்பரை என்னங்க விவிபேட்டு அதை அவங்களுடைய ரூல் படியே ஒரு குழப்பம் ஏற்பட்டால் எது அறுதின்னு கேட்டாக்கா விவிபேட்டை என்றது தான் அப்படின்னு இருக்குது. அப்போ விவிபேட்டை முழுக்க எண்ணுங்க. 70 நாள் தேர்தல் நடத்துறிய, 2 நாள் எண்ணா என்ன கேடுன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில்? விவி மிஷினே வச்சுக்கிட்டோம், இதை ஏன் எண்ண மறுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு எந்த டேஷும் பதில் சொல்லலை. ஆமாம், இது வரைக்கும் கேட்குறவங்கள ஒரு டேஷ். ஆமாம், அது ஒரு பக்கம் போகட்டும். அப்போது இந்த நம்பகத்தன்மை குறித்த கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாத போது அதை எதுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கேள்வி. இவிஎம்மா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. இது ரொம்ப இன்னும் இதில் கூடுதலாக டெக்னிக்கலாக இந்த மிஷனை பற்றி தெரிஞ்சவர் மாதவ் தேஷ்பாண்டே, அவர் ஒபாமா ஆலோசகரெல்லாம் இருந்திருக்காரு. அவர் கரண் தப்பாருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. டெக்னிக்கலா இதில் எப்படி பண்ண முடியும்? இப்போ இது ஜனநாயகமா அல்லது டெக்னாலஜியின் புனிதமானது தான் இப்போ கேள்வி. நமக்கு எது முக்கியம்? ஏன் வெளிநாடுகளில் அதை வச்சுருக்குறாங்க? மெஷினில் சரி, மெஷின் இப்போ நம்ம மெஷின் வேண்டாம்லாம் சொல்லலை, மெஷினை வச்சுருங்க. இதில் நம்பகத்தன்மை வேணும், அதை ஓப்பன் சோர்ஸாக வைக்கணும் அந்த டெக்னாலஜியை அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஏன் ரகசியமாக இருக்கணும்? அந்த கேள்விக்கு என்ன விடை சொல்லியிருக்கிறார்கள்? இந்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு இவிஎம்மை சந்தேகப்படுறாங்க. இது இந்த பிஜேபிக்காரன் ராமனை ஒத்துக்கிறியா இல்லையான்னு கேட்குற மாதிரி, கடவுளை ஒத்துக்கிறியா இல்லையா, இந்து மதத்தை ஒத்துக்கிறியா இல்லையா, சனாதனத்தை ஒத்துக்கிறியா இல்லையான்ற மாதிரி இவிஎம் இப்போ சனாதன ரேஞ்சுக்கு வந்துடுது இல்லையா? அப்படி புனிதப்படுத்துவது என்ன நடக்குதுன்னா, தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் பூரா மோசடியாக இருக்குது. அந்த மோசடியான ஒரு நிறுவனத்தின் கையில் அது ரொம்ப சிறந்த கத்தியாகவே இருக்கட்டும், அந்த கத்தி யார் கையில் இருக்குது அப்படின்றது முக்கியம், அவங்க கையில் இருக்குது. அப்போது அதையும் சேர்த்து தான் பார்க்கணும். இவிஎம்னுடைய கட்டுப்பாடு யாரிடம் இருக்கிறது என்பதையும் இணைத்து தான் இதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்படி இல்லாமல் தனியாக இவிஎம்மை பிரித்து இதை தேர்தல் முடிஞ்ச பிறகு தோல்வியை நியாயப்படுத்த பேசுகிறார்கள். இது இப்போ தான் அமித்ஷா பேசியிருக்காரு. ஒருவேளை இவர் பேசினதை பார்த்துட்டு தான் அவர் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் முதல்ல பேசுகிறாரோ இல்லை, ராகுல் காந்தி தோற்ற பிறகு இவிஎம்ஐ குற்றம் சாட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பாட்டை இவர் வேற மாதிரி இப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போது அதனால் இவிஎம்
என்பது ஒரு இஷ்யூ, நாட் த இஷ்யூ. அது இந்த மொத்த எலெக்ஷன் ப்ராசஸ் விஷியேட் ஆகிருக்குது, நேர்மையாக நடக்கவில்லை என்பதனுடைய ஒரு அங்கமாக இவிஎம் இருக்கிறது. ஏனென்றால் இவிஎம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ நேர்மையான எந்த பதிலையும் சொல்லவில்லை. அப்போது ஒரு மோசடி பண்ணுறது அப்படின்னா 100% மோசடி பண்ண வேணாம். வாக்கு சீட்டு செலுத்துகிற காலத்திலேயே கள்ள ஓட்டு போடுறது இருந்துச்சா இல்லையா? ஆமாம். வாக்கு சாவடியை கைப்பற்றுவது இருந்துச்சா இல்லையா? கள்ள ஓட்டு போடுறது, வாக்கு சாவடியை கைப்பற்றுவதுன்னா ஒரு தொகுதி பூரா பண்ணுவாங்க, ஒரு 10 பூத்து. எங்கே வீக்காக இருக்குதோ ஆமாம், பார்த்து போட்டு எங்கே கள்ள ஓட்டு போட முடியுமோ அங்கே. அந்த மாதிரி தான் மெஷினில் தில்லுமுள்ளு பண்ணுறதும் எங்கே அவசியமோ, எவ்வளோ கலந்தா தெரியாதோ, எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணால் கண்டுபிடிக்க முடியாதோ அந்த அளவுக்கு செய்கிறது. இப்போ பாலில் தண்ணி கலந்து விற்கிறாங்க. அப்போ இது வெள்ளையாக இருக்கா இல்லையா, இது பாலா இல்லையா, ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அது பால்னு நம்பக்கூடிய அளவுக்கு தான் தண்ணி கலப்பாங்க. அரிசின்னு நம்பக்கூடிய அளவுக்கு தான் கல் கலப்பாங்க. அரிசின்னே நம்ப முடியாத அளவுக்கு கல் கலக்கிறது லூஸா. அதனால் அந்த வகையில் தான் இந்த கலப்படம் நடைபெறும். அதனால் இதை நம்புன்னு சொல்கிறது. இதில் இப்போ ஒரு பால் வியாபாரி இதை நம்புன்னு சொன்னால் நம்ம மீட்டரை போட்டு காட்டியான்னு சொல்லுவோம்ல, அந்த மானியை போட்டு அதனுடைய அடர்த்தி இருக்குதான்னு காட்டுன்னு கேட்பான்ல, அப்படி கேட்கக்கூடாதுன்றாரு அவர். மோடி வென்றால் அதை மக்கள் தீர்ப்பு அப்படின்னு ஏற்றுக்கணும்னு மணி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு இதன் மூலமாக சொல்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். நீங்கள் மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட போய் தான் நீங்கள் 3 முறை இல்லை 4 முறைனாலும் போய் ஜெயிக்கணும். சிஸ்டத்து மேலே நம்பிக்கை வைங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த இவிஎம்ல மோசடி இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதை ஸ்டாலின் பேசலை, ராகுல் லேசாக தொட்டுட்டு போகிறாரு. ஆனால் ப. சிதம்பரம் இவிஎம்மை 100% ஏற்றுக்கிறாரு. ஆனால் இந்த சொம்புக்கு தான் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேலட் பேப்பர் வாக்குச்சீட்டு முறை வேணும், அதை ஒரு பிரதான கோரிக்கையாக எழுப்ப வேண்டியது தானே? ஏன் எழுப்ப மாட்டீங்க? ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிற மாதிரி பல்லு படாமல் ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மிக கொச்சையாக மணி கீழே இறங்கியிருக்கிறார். அவர் பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு மாதிரி நடுநிலை மாதிரி உருட்டுவாருன்னு தெரியும். இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேச முடியும் அப்படின்றத இதில் தான் பார்க்க முடியுது. அவர் எவ்வளோ கீழ்த்தரமான போட்டோம், நம்ம இறங்க முடியாது. ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இதை. இந்த ஒரு சொல்கிற பாயிண்ட்டு, முதல் பாயிண்ட்டு மக்கள் தீர்ப்பை மதிக்கணும். இப்போது இது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு பாயிண்ட்டுங்க. இந்த மக்கள் தீர்ப்பை மதிக்கணும், சிஸ்டத்தை நம்பணும். இப்போது ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. சரி, மக்கள் தீர்ப்பு என்ன? தெய்வத்தை மனிதன் தண்டிப்பதா? ஆமாம், மக்கள் தீர்ப்பை மதிக்கணும்னாக்க கோர்ட்டை மூட்டை கட்டி தூக்கி எறிஞ்சிடணும். அப்போது கோர்ட்டில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட கிரிமினல், ஆனால் அவங்கள அம்மா அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. அது இவிஎம் மோசடியெல்லாம் பண்ணல, ஓட்டு போட்டாங்க. அப்போது மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், அல்லது மக்களுக்கு இதை பற்றி புரிதல் இல்லை, ஒரு இலவச திட்டங்களுக்கோ அல்லது ஒரு போலி பிம்பத்திற்கோ ஆளாகி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 2014 மோடி எப்படி ஜெயிக்கிறாரு? 2G ஊழலை காட்டி அண்ணா சாரேன்னு ஒரு காமெடி பீஸை வச்சு அது பெரிய ஒரு பூதாகரமாக 1,76,000 கோடி என்று சித்தரித்து தான் மோடி பதவிக்கு வர்றாரு. மதவெறியெல்லாம் பேசலை. வந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு அதெல்லாம் நமக்கு தெரியும், என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு தெரியும். அது டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், கோவிடாக இருக்கட்டும், இத்தனையும் பார்த்தோம். ஆனால் அத்தனையும் எதில் போயிடுச்சு? புல்வாமாலையும் பாலக்கோட்லேயும் எல்லாம் போயிடுச்சு. மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போ மக்கள் தீர்ப்பை மதிக்கணும். அப்போ மக்கள் புல்வாமா பாலக்கோட்டு ஃப்ராடு அப்படின்றத சத்யபால் மாலிக் தெளிவாக வாக்குமூலம் கொடுக்குறாரு. மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், அப்போ எங்களை பிளேனில் கூப்பிட்டு வராமல் இப்படி ரோடில் கூப்பிட்டு வராங்க அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் தன்னுடைய ஒய்ஃபுக்கு முதல் நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டானுங்க இல்லையா? அது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு படுகொலை. அது தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் இதுவரைக்கும் எந்த முடிவும் சொல்லலை. அப்போ இதை காட்டி அப்போ மோடி பேசுனதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இழிப்பிறவிகள் பாலாகோட்டில் தாக்குதல் நடத்தியதற்கு ப்ரூஃப் கேட்கிறார்கள் இந்த மோடியிடம் அப்படின்னு பேசியிருக்காரு மக்கள்கிட்ட. என்ன ப்ரூஃப் கேட்குறதுக்கு இழிப்பிறவிகள் யார்? எதிர்கட்சிகள்.
அப்படின்னு பேசியிருக்காரு. அதே தான் மணியும் வந்து சொல்கிறாரு. ஆமாம். அப்போது நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு கேட்டால், மக்கள் ஒரு தேச வெறி ஊட்டப்பட்டு அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான சாவுகள் கோவிடில் நடந்த பிறகும் இன்றைக்கி கோவிட் சாவுக்குள்ள மருந்தில் காசு பண்ணவன்ட்ட இவன் துட்டு வாங்கியிருக்கிறான் அப்படின்ற ஒரு ரகசியங்கள்லாம் அந்த நேரத்துலையும் பிஎம் கேர்னு ஒரு ஃபண்டை ஆரம்பித்து அதில் ஒரு ஆட்டையை போட்டு அதில் ஃப்ராடு பண்ணி அதில் ஒரு 12,000 மெஷின் அதில் வந்து ஊழல் அதை வந்து மறைத்து அதெல்லாம் ஃப்ராடு பண்ண பிறகும் அந்த டிமானிட்டைசேஷன் என்ற அயோக்கியத்தனத்தில் எதிர்க்கட்சிகளுடைய பணத்தை பறிமுதல் பண்ணுற ஒரு சதித்திட்டம், அதை வந்து கருப்பு பண ஒழிப்பு என்று அரங்கேற்றிய பிறகும் இப்போது இதிலெல்லாம் மக்கள் ஏமாற்றப்பட்டு அப்படி போயிருக்கிறாங்க. இப்போ மக்கள் தீர்ப்பை மதிக்கணும் அப்படின்னா அதில் 2 பாயிண்ட் இருக்குதுங்க. மக்கள் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டாக வேண்டும், அது வேறு வழி இல்லாத ஒரு நிலை. நீதிமன்ற தீர்ப்பும் அப்படி தான். இப்போ ஜிஆர் சாமிநாதன் HLAல உருளலாம், அது ஒரு ஜனநாயக உரிமை. உருள்றது ஆர்டிகிள் 19ல் நடமாடும் உரிமை போல் உருளும் உரிமை உண்டு. இப்படி பல தத்துவங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த தீர்ப்பை மதிக்கணுமா கட்டுப்படணுமா? தீர்ப்பை மதிக்க முடியாது, அதுக்கு கட்டுப்பட்டு தான். ஆனால் அது உருள்றான், போய் போலீஸ் கைது பண்ண முடியாது, அவங்கள தடுக்க முடியாதுன்னு வச்சுங்க. அப்படி தீர்ப்பு இருக்குது, அது தனி, அதுவே ஒரு சட்டவிரோத தீர்ப்புன்றது தனி. அதனால் மக்கள் தீர்ப்புக்கு நாம் கட்டுப்பட வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஃபாசிஸ்ட்டை கொண்டு வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதனால் கட்டுப்பட வேண்டி இருக்குது, மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மக்கள் தீர்ப்பை மதிக்கணும்னாக்கா மோடியினுடைய அயோக்கியத்தனங்களை எல்லாம் மதிக்கணுன்றார். அதுதான் அதுக்கு பொருள். அதனால் மக்கள் தீர்ப்பை மதிப்பது என்பதை நாம் வந்து இப்படி புரிஞ்சுக்கணும். இதனுடைய உள் அர்த்தத்தோடு புரிஞ்சுக்கணும். 1. 2வது, இப்போ நடக்கிற தேர்தல், இதில் தேர்தல் ஆணையம் இவ்வளவு மோசடிகள் மூலமாக இப்போ மதவெறி பிரச்சாரம் பண்ணியிருக்குது. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்னா என்னங்க அர்த்தம்? ஃப்ரீன்னா சுதந்திரமாக ஓட்டு போடுறது, அது முஸ்லீம்கள் தடுக்கப்பட்டிருக்காங்க, இதிலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஃப்ரீடம் என்பதனுடைய அர்த்தம் எப்படி? 2 மாநில முதல்வர்களை வந்து ஜெயிலில் உள்ள வச்சுருக்காங்க. ஃபேர் எலெக்ஷன்னா என்ன? இதில் ஜான் ஸ்டூவர்ட் மில் இந்த கருத்து உரிமை அப்படின்றத எங்கே வருதுன்னு கேட்டாக்கா, சரி தவறுகளை சீர்தூக்கி பார்த்து தெரிவு செய்யும் ஆற்றல் கொண்ட மனிதர்களுக்கான கருத்துரிமை. அப்போது சரி தவறுகளை சீர்தூக்கி பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனையிலேருந்து டைவர்ட் பண்ணி லவ் ஜிஹாத்துன்னு சொல்கிறது, மாட்டை வெட்டிட்டான்றது, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து தீவிரவாதின்றது, குண்டு வச்சுட்டான்றது, இப்படி திசை திருப்பி மதவெறிக்கு ஆளாக்கி மக்களை ஓட்டு போட வைப்பது ஃபேர் எலெக்ஷன் அல்ல. இதை நான் சொல்லலை, 102 IAS ஆஃபீஸர்கள் சொல்லியிருக்காங்க. தேசவெறி, மதவெறி, 2 இனங்களுக்கு இடையே இனவெறி எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. இதை செய்யும்போது அது ஃபேர் எலெக்ஷன் அல்ல. அப்போது அது ஒரு பொய்யான கருத்துருவாக்கம் செய்யப்பட்டு அதுக்கு மக்கள் பலியாக்கப்படுகிறார்கள் அப்படின்றது தான். ஆனால் அதெல்லாம் ஒரு ஃபேர் எலெக்ஷன் கருதுறாரு. அதை தான் சிஸ்டத்தை நம்புங்கன்றார். ஆமாம். அப்போ இதை எக்ஸ்போஸ் பண்ணுறான். இப்போ இவ்வளவு மோசடியான ஒரு தேர்தல் ஆணையம், இப்படி ஒரு ஃபேர் எலெக்ஷன் இல்லாத அவதூறான, கான்ஸ்டியூஷனில் வந்து முஸ்லீம் லீகோட சாயல் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் மாட்டை பிடிங்கி கொடுத்துருவான், வீட்டை பிடிங்கி கொடுத்துருவான், தாலியை பிடிங்கி கொடுத்துருவான், அதெல்லாம் எழுதியிருக்காங்க, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பச்சை பொய்களை வந்து பிரச்சாரம் செய்து பாமர மக்களை அப்படி ஏமாற்றி செய்கிறதெல்லாம் அவர் அப்படி வெற்றி பெற்றாக அந்த வெற்றியை நாம் வழிபடணுன்றார் அவர். இதுக்கு என்ன பொருள்னு எனக்கு புரியல. இந்த ஏமாற்று வேலையில் மோடி வெற்றி அடைந்தால் அந்த வெற்றியை நாம் மதிக்க வேண்டும் என்று பேசுவதனுடைய பொருள் என்ன? இதுதான் நம்முடைய கேள்வி. அதில் ஏன் அவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாரு அவரு? அப்படி பல்லுபடாமல் பேசுகிறாங்க, சரி ரேஞ்சுக்கு போகிறாரு. ஆமாம்மா, அது நான் என்ன சொல்கிறேன், சவுக்கு சங்கரோடவா இப்போ அவர் உள்ளே இருக்கிறதுனால இவர் அந்த இடத்த நிரப்பி பேசுகிறார் அப்படின்னு தெரியல. ரொம்ப இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப மிஸ்லீடிங்கானது. இது 2வது நீங்கள் கேட்டது, EVM வேண்டான்னாக்கா பேலட் பேப்பர் அதை வச்சு நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டியதானே. ஆமாம், அதை பிரதான கோரிக்கையா ஒற்றை கோரிக்கையா ஏன் மாற்றவில்லை? ஸ்டாலினே கேட்கலையா? இது லைஃப், அவர் ஸ்டாலின் கேட்கல தான். கட்சிகள் அதை பற்றி எவ்வளவு பேச முடியும்? தேர்தல் ஆணையத்தை பற்றியே நான் பேசுகிற மாதிரி கட்சி பேச முடியாது. கார்கே பேசின உடனே மிரட்டிட்டாங்க அவரை. நீங்கள் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக போகிறீங்க அப்படின்லாம் பேசிட்டாங்க. இப்போது கட்சிகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு பாருங்களேன். EVM சரியில்லை, நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? இப்போது இந்த சிஸ்டத்துக்குள்ளே இயங்குறாங்க. EVMக்கு எதிராக கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டில் நீதி கிடைக்கல. இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ எங்களை தேர்ந்தெடுங்க, நாங்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம்
இது காங்கிரஸ் சொல்லியிருக்குதா இல்லையா? ஆமாம். இதில் எந்த பிரச்சனையை தேர்தல் ஆணையத்திடம் தீர்க்க முடியவில்லையோ, எந்த பிரச்சனையை நீதிமன்றத்தில் தீர்க்க முடியவில்லையோ அதை நாங்கள் தீர்க்கிறோம். தேர்தல் ஆணையர் நியமனம் உள்ளிட்டு எல்லாவற்றையும் நாங்கள் தீர்க்கிறோம் செய்கிறோம் அப்படின்றது. ஆமாம், இதுதான் தேர்தலில் பங்கேற்கக்கூடிய ஒரு கட்சி வைக்க சாத்தியமான ஒரு தீர்வு. இல்லை நாங்கள் அது வாக்கு சீட்டு இருந்தால் தான், இல்லைன்னா நாங்கள் நிற்கலை. இது கட்சிகளை விட்டுருங்க, லைஃப் எடுத்துங்க. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க, குறைந்தபட்ச ஊதியம் 25,000 கொடு அப்படின்னு நான் போராட்டம் நடத்துகிறேன். 25,000 கொடுக்கலன்னா நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு நீ செய்ய வேண்டியதானே என்று கேட்டால் எவ்வளவு அறிவு உள்ளதாக இருக்கும். அது பெரும்பான்மை மக்கள். நீங்கள் ஓலாவில் வண்டி ஓட்டுற டிரைவர்கிட்ட கேட்டால் கமிஷன் அநியாயமாக எடுக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு ஓலாவில் ஓட்டுறீங்க, விட்டு போங்க அப்படின்னு அவன்கிட்ட சொன்னால் சப்புன்னு அரைவான் இல்லையா? வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அப்போது இதை அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் போராட வேண்டியிருக்கு. அது நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்துகிற அளவுக்கு கட்சிகளுக்கும் அது பொருந்தும், நமக்கும் பொருந்தும். இப்போ நம்மளை கேட்டாக்க அப்படின்னா நீங்கள் புரட்சி பண்ண வேண்டியது தானே? புரட்சி தான் பண்ணிகிட்ருக்குறோம். மக்களை அந்த கருத்துக்கு கொண்டு வருவது தான் புரட்சி. அதை பேசினா தான் நீங்கள் டேஷ்ன்றீங்க, உணர்ச்சி வசப்படுறீங்க. ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னா உங்களை போல பேசுகிறவங்களாம் நவத்வாரத்தையும் பொத்தி கொண்டு ஓரமாக போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் தேர்தல் ஆணையர் நியமனம் முதல் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் பின்பற்றப்படாதது வரை, அல்லது இந்த இவிஎம் உள்ளிட்ட என்னெல்லாம் பிரச்சனைகள் எழுப்பப்பட்டதோ அதை தீர்க்க வேண்டும் என்பதற்கு தான் நம்ம போராடுவோம். அது இப்போது மோசடி ஒரு ஆள் தான். இந்த பால் தண்ணி அனாலஜி உதாரணம் மாதிரி தாங்க. ஒரு அளவுக்கு மேலே பண்ண முடியாமல் தோற்று போகலாம். இப்போ அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, இவர் ரொம்ப மோடிக்காக பரிந்து பேசுகிறாரு. இதை வெற்றி பெற்று விட்டால், தோற்று விட்டால் அப்படின்ற கவலை மோடிக்கு இருக்குது. இப்போ அவர் தவம் செய்கிறார் இல்லையா? ஒரு உதாரணம் சொல்லணும். மகாபலிபுரத்தில் அர்ஜுனன் தவசுன்னு ஒரு சிற்பம் இருக்குது தெரியுமா? ஒத்த காலில் நிற்கிறோம். அது எதுக்காக தவம் இருந்தாருன்னா, கௌரவர்களோடு உள்ள சண்டையில் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு சந்தேகம் அர்ஜுனனுக்கு வந்துடுது. அப்போது ஒரு வெப்பன், நல்ல வெயிட்டான வெப்பன் வேணும்னு சொல்லிட்டு போய் பரமசிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு. எதுக்காகன்னா பாசுபத அஸ்திரம் வாங்கிறதுக்காக தவம் செய்து பரமசிவன் கொடுத்துட்றாரு பாசுபத அஸ்திரத்தை. அதை வாங்கிட்டு வந்த பிறகு அர்ஜுனனுக்கு நம்ம சொந்த திறமையில் சண்டை போட்டு ஜெயிக்கணும், இதை வச்சு ஜெயித்தோம்னாக்கா அது ரொம்ப சீப் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு அது கதைன்னு வச்சுங்க. ஆனால் மோடி எப்படிப்பட்ட கேரக்டர்னு பாருங்கள். அவர் என்னெல்லாம் ஆயுதம் இருக்குதோ எல்லா ஆயுதத்தையும் தேர்தலுக்கு முன்பு வரை பயன்படுத்தினார். இடியை ஏவினார், கேஜ்ரிவாலை கைது பண்ணார், எல்லாம் இது வரைக்கும் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் லேம் டக் பிரைம் மினிஸ்டர் அல்லது காபந்து சர்க்கார். நீ செய்யக்கூடாத வேலையை பூரா இப்போ செய்கிற. என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒன்று, இந்த நம்ம முப்படை தளபதி பாண்டே, இராணுவ தளபதி, ஆமாம், அவருக்கு அவரை நியமனம் பண்ணும்போதே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ முடிவு பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? மே 31 முடியுது, அவர் அடுத்தது இவர் வருவார் அப்படின்னு முடிவு பண்ணுறதுல என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு நீ 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற? சரி, அந்த ஆளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணேன். டிஆர்டிஓ இல்லை, இதில் பார்க்க வேண்டிய விஷயம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் தினேஷ் காரா, அவருக்கும் இப்படி தான் நீட்டிப்பு. ஆமாம், அவருக்கு எலக்ட்ரல் பாண்டுக்காக நீட்டிப்பு. இடியில் மிஸ்ராவுக்கு அதுக்கும் நீட்டிப்பு. சரி, முப்படை தளபதி கொடுத்தாங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ, அது ரிசர்ச் தானே. இப்போ அதுக்கு என்ன? அதனுடைய சேர்மனுக்கு நீட்டிப்பு. இப்போ அது இல்லாமல் லோக்பால், அதனுடைய செக்ரட்டரி ஆளை மாற்றிட்டு யாரோ ஒரு திரிபாதி அவரை கொண்டு அதுக்கு போட்டிருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 3-4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு வேண்டியவங்களாக போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போது? காபந்து சர்க்காராக இருக்கும்போது. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குதோ அந்த காரியங்கள்லாம் முன்னமே செஞ்சாங்களா? ஐஏஎஸ் அதிகாரிகளை தேர்தல் அறிவித்த பொழுதே இடமாற்றம்லாம் செஞ்சாங்க. சரி, இது ஒரு பக்கம். முந்தா நாள் செய்தி பிஎஸ்என்எல்லுக்கும் எம்டிஎன்எல்லுக்கும் சொந்தமான 600 இடங்களில் இருக்கிற ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, அதை பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. எம்டிஎன்எல்லாம் மகாராஷ்டிரா மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிடெட், மும்பையில் இருக்கக்கூடிய பிரைம் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இப்போ இதை பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் விற்பனை செய்யலாம் அப்படின்னு ஒரு சர்க்குலர்.
இது 2019 கேபினெட்டில் முடிவு எடுத்திருக்காங்க. இது எப்போ அமல்படுத்துகிறாங்க சர்க்குலர்? இப்போ காபந்து அரசு ஆமாம், காபந்து அரசு இருக்கும்போது இப்போ பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் யாருக்கு போக போகுது? அதானிக்கு தான் போக போகுது. வேறு என்ன? குஜராத் அரசு வாங்கி சார்கிட்ட கொடுத்துட போகுது. அப்படி தான் இது. யாரோ ஒரு பிஎஸ்சி வாங்கி நேரடியாக வாங்கினா அசிங்கமாக இருக்குன்றதுனால அப்படி கொடுத்துட போகிறாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இன்னொரு உதாரணம், இந்த ரேடியஸ் எஸ்டேட்ஸ்னு ஒரு கம்பெனி, அது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி, வீடு கட்டி விற்கிறாங்க. 1700 கோடி ரூபா வங்கி கடன் வாங்கியிருக்கிறாங்க. கம்பெனி திவால் ஆகிடுச்சு. கம்பெனி திவாலான பிறகு சரி மஞ்சள் நோட்டீஸ் எவ்வளோ ரூபா கொடுப்பேன் அப்படின்னு கேட்டால் என்னால் 76 கோடி ரூபா தர முடியும். வாங்கினது எவ்வளோ? 1700 கோடி. 76 கோடி ரூபா தர முடியும். சரி, மிச்சத்தை வந்து தள்ளுபடி பண்ணிட்டோம். நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் மொழியில் சொன்னால் ஹேர்கட், அது மிச்சத்தை தள்ளுபடி பண்ணியாச்சு. தள்ளுபடி பண்ணிவிட்டு கடன் தள்ளுபடி பண்ண பிறகு அதுக்குள்ளே வந்து குட் ஹோம்ஸ், வெறும் குட் ஹோம்ஸ் இல்லை, அதானி குட் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி உள்ளே வருது. நாங்கள் வாங்கிக்கிறோம். அதை கடனை தள்ளுபடி பண்ண பிறகு அந்த கம்பெனிக்கு மாறுது. இது வந்து என்சிஎல்ஏடின்னு சொல்லக்கூடிய ட்ரிபியூனலின் தீர்ப்பு. அது இப்போ வருது. இதுக்கப்புறம் இந்த மாற்று எரிசக்தின்னு சொல்கிறாங்கல்ல, ரினியூவபிள் எனர்ஜி, அந்த துறையில் யார் இருக்கிறாங்க தெரியுமா? சோலாரில் முக்கியமாக இருக்கிறவர் அதானி. அந்த மாற்று எரிசக்தி துறைக்கு சில சலுகைகள் இப்போ இந்த பீரியடில் தான் வழங்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் இப்போ நடந்திருக்கிறது. இது இப்படி ஒரு பட்டியல் போகும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த முறைகேடுகள் எல்லாம் இப்போ நடந்திருக்குது. அவர் கேட்ட கேள்வி என்ன? சிஸ்டத்தை நம்பணும். இந்த சிஸ்டத்தை நான் நம்பணுமான்றதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு பேர் என்ன? இப்போ மோடி செய்கிறதுக்கு பேர் எரியிற வீட்டில் பிடுங்கினது ஆதாயம்னு சொல்லலாம். வந்தனோபசார கடைசி ஆட்டம் முடிஞ்ச வரைக்கும் அழுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நான் போனாலும் எங்கள் ஆள் இருப்பான் அப்படின்னு வச்சுட்டு போகிறதாக சொல்லலாம். இப்படி ஒரு மோசடி, அதாவது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் அல்ல, தேர்தல் அறிவித்து காபந்து அரசாக இருக்கும்போதே இவ்வளவு செய்யக்கூடிய மோடி ஜெயிச்சாக்கா அதை நீங்கள் நம்பணும், ஒத்துக்கணும்னு எதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு? அது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இது ஒரு பொருளற்ற வாதம். இது ஒரு பொருளற்ற வாதம். அதனால் காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இப்போ என்ன கோரிக்கையெல்லாம் அவர் வந்து அறச்சீற்றத்தோட பேசுகிறாரு. நவத்வாரங்களையும் பொத்திக்கணுன்றாரு, டேஷ்ன்றாரு, கீழ்த்தரமான தொழில் செய்கிறவங்க கூட இப்படி பேச மாட்டான்றாரு. இப்படி பயங்கரமாக வந்து கொந்தளிக்கிறாரு. ஒரு எரிமலை மாதிரி அவருக்குள்ளே இருந்து வார்த்தைகள் குமுறிக்கிட்டு வருது. தெரியல எப்படி எதனால் குமுறிட்டு வருது. அதனால தான் நான் ஏற்கனவே சவுக்கு சங்கர் சொன்னேன். சவுக்கு சங்கர் பேசுகிறத பார்த்தா பார்க்குறவங்களுக்கெல்லாம் அரசீற்றமாக தானே அது தெரிஞ்சது. ஏற்கனவே அப்படி தானே தெரிஞ்சது. அவ்வளோ போல்டாக பேசுகிறாரு, அவ்வளோ கோபமாக பேசுகிறாரு, பொய்யா பேசுகிறாரு. அவருக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்றது யாருக்கும் வந்து தெரியல. அதனால் சரி ரைட்டு, கோபமாக பேசுகிறாரு, அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ நாளை மாலை வள்ளுவர் கோட்டத்தில் நடத்த போகிற ஆர்ப்பாட்டம் இது அதோட நிற்க போதா இல்லை அதனுடைய தொடர்ச்சி என்ன? இல்லை, அதோட நிற்க போவதா தொடரணுமா அப்படின்றது 4ஆம் தேதிக்கு பிறகு நடக்கின்ற நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அது வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது ஒன்று. வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படின்றது. இந்தியா கூட்டணி வென்றாலும் பாரதிய ஜனதா தனி பெரும்பான்மை உள்ள கட்சிகளில் முதல் இடத்துல இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நமக்கு. அது என்னன்றது நமக்கு ஓரளவு தெரியும். இப்படி ஒரு நடைமுறையை பின்பற்றுறாங்கல்ல வேற எல்லா கட்சிகளும் போட்டியிடுறப்ப எந்த கட்சி வந்து தனிப்பெரும்பான்மை, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அந்த கட்சியை தானே வந்து இல்லை. அப்படி அல்ல. இதை பற்றி லோக்சபா செக்ரட்டரி ஓய்வு பெற்றவர் பிடிடி ஆச்சாரி இதனுடைய லீகல் பொசிஷன் பற்றி ஒன்று எழுதியிருக்கிறார். அதாவது 2 கூட்டணி இருக்குது. இந்த முக்கியமாக இந்த 102 IAS அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க தங்களுடைய அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 2மே கூட்டணி, ஒன்று இந்தியா கூட்டணி, இன்னொன்று NDA கூட்டணி. எந்த கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறதோ அந்த கூட்டணியை குடியரசுத் தலைவர் அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிடிடி ஆச்சாரி இதை வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அமைச்சரவை அமைப்பதற்காக ஒருத்தர் அழைக்கும்போது அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொண்ட பின்னர் தான் அழைக்க வேண்டும். அப்படின்னாக்க உங்கள்கிட்ட எவ்வளோ MP இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யார் மெஜாரிட்டி அவங்களே. இப்போ ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு, 1ஆம் தேதி பார்க்குறோம், 48 மணி நேரத்தில் பிரதமர் யாருன்றதை நாங்கள் முடிவு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட்டணி
யார் யாருன்னு இவங்க கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, மணமகன் யார் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களோ அதான் சொல்லிட்டாங்க. 48 மணி நேரத்தில் யாரோ ஒருத்தர் அவங்க முடிவு பண்ணுறாங்க, அது யாராக வேணா இருக்கட்டும். அப்போது அவரை அழைக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது? மோடி தோற்று போனாலும் ஏதோ ஒரு சீட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் மோடி அப்படியே போயிடக்கூடியவர் அல்ல. ஏன் போயிடக்கூடியவர் அல்ல? அவருடைய அதிகார வெறி மட்டுமல்ல, அவங்க இழைத்திருக்கக்கூடிய குற்றங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய பட்டியல் ரொம்ப நீளம். அதனால் வாழ்நாள் போல் ஜெயிலில் இருந்தாலும் தீராதுன்ற அளவுக்கான குற்றங்கள் நடந்திருக்குது. அப்போது அவர் அதிகாரத்துக்கு வரணும், அதற்காக எதையும் செய்ய தயார் என்று அவர்கள் திட்டமிடுவதற்கும் செயல்படுவதற்குமான வாய்ப்பு அதிகம். அப்போ நான் தனிப்பெரும்பான்மை உள்ள ஒத்த கட்சி அவங்கள கூப்பிட்றேன், உங்களுக்கு 30 நாள் டைம் 40 நாள் டைமு பெரும்பான்மை நிரூபிங்க அப்படின்னாக்கா இன்னும் 10 பேரை ஈடியில் உள்ள தள்ளுவார். காபந்து அரசாக இருக்கும்போதே இதை பண்ணுறாங்க. அது மாதிரி உள்ள தள்ளுவாங்க, இல்லை பணத்தை கொடுத்து மிரட்டுவாங்க. எது வேணால் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மோசடி செய்யக்கூடாது என்பதை தான் பிடிடி ஆச்சாரிய சொல்கிறார். அதுக்கு உதாரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குடியரசுத் தலைவர் KR நாராயணன் இருந்தபோது வாஜ்பாய் அதுக்கு பதவிக்கு வருவதற்கு முன்னால் அவர் பெரும்பான்மை இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டார். செக் பண்ணிக்கிட்டு தான் வாஜ்பாயை பதவி பிரமாணத்துக்கு அழைத்தார். அந்த முறையை பின்பற்ற வேண்டும், அதுதான் முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த முறையை அவர்கள் பின்பற்றுவார்களா, ஓகே, அல்லது குதிரை பேரம் நடக்குமா? வாஜ்பாய்னா அந்த கூட்டணியே சொல்கிறீங்க, கூட்டணி அந்த அன்னைக்கு NDA குதிரை பேரம் நடக்குமா என்பது நமக்கு தெரியாது. அப்படி ஒரு குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது நாம் செலுத்திய வாக்குகளுக்கு எதிரான நடவடிக்கை. இது கட்சிகளோட பிரச்சனை. அவங்க கொண்டு போய் எங்கன்னா ரிசார்ட்டில் தங்க வச்சுக்குவாங்க, கூவத்தூரில் அங்கே இங்கே வச்சுக்குவாங்க, அது அவங்க பிரச்சனை என்பது அல்ல, அது நம்முடைய பிரச்சனை. கூவத்தூர் ரிசார்ட்டில் கொண்டு போய் வச்சுருக்கிறது நம்முடைய வாக்கு, நாம் வாக்களித்தவர்களை கொண்டு அங்கே வச்சுக்கிறாங்க. அவன் தன்னை விலை பேசி கொள்வதை நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது, அல்லது அவர்கள் ஈடியால் கைது செய்யப்படுவதையும் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அதனால் அவங்க தீர்ப்புக்கு தேர்தலில் இப்போ நான் சொன்ன அப்சர்வர் வந்திருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 4 தொகுதியில் பிஜேபி 2வது இடம், இல்லை 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அறிவித்தா நம்ம கேட்டுக்கிட்டு போகிறோமா? அது நேர்மையாக நடைபெற்ற தேர்தல்னு ஒத்துக்க போகிறோமா? அவர் மணி சொல்கிற மாதிரி அதை ஒத்துக்கணுமான்னு நான் கேட்குறேன். எனக்கு அது புரியல. அப்போது அதை நம்ம சேலஞ்சு பண்ண தான் வேணும். அது அவர்கள் முறைகேடாக ஒன்று செய்யும்போது அதை கேள்வி கேட்கின்ற உரிமை நமக்கு இருக்குது. ஜெயபிரகாஷ் நாராயணன் மேற்கோள் காட்டுறேன் நான். ஜெயபிரகாஷ் நாராயண் அவசர நிலை காலத்தில் பிரிசன் டைரியில் எழுதுகிறாரு, ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு தேர்தல் மட்டும்தான் வழியா? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் எங்கே இல்லையோ அங்கே மக்கள் வீதியில் இறங்கி போராடித்தான் ஜனநாயகத்தை நிலைநாட்டி கொள்ள வேண்டும். அவர் மக்களை சார்ந்து இருக்கணும், மக்கள்கிட்ட போகணுன்றார். மக்கள்கிட்ட போனோன்னா ஓட்டு போட சொல்கிறது மட்டும் அல்ல, மக்களை போராட்டத்துக்கு திரட்டுவதும் மக்களிடம் செல்வது தான். அந்த வழிமுறையில் தான் நம்ம கையாள வேண்டியிருக்கும். இதை வேடிக்கை பார்த்து கொண்டு நாம் இருக்க முடியாது. ஒருவேளை மோடி இதையெல்லாம் செய்தால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் யூபிலையும் ராஜஸ்தான்லேயும் பீகார்லேயும் மற்ற பல இடங்கள்லேயும் நிச்சயமாக கலகம் வெடிக்கும் என்பது தான் என்னுடைய கணிப்பு. இந்த கலகம் மோடிக்கு எதிராக வெடிக்கும்ன்றீங்க? ஆமாம், NDAவுக்கு எதிராக. வேலைவாய்ப்பு இழந்தவர்கள், அக்னிவீர் திட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி எண்ணற்ற மக்கள் கொந்தளிப்பில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வட மாநிலங்கள். அதனால் நிச்சயமாக மக்கள் இதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு போக மாட்டார்கள். அப்படி அமைதியாக ஏற்றுக்கொண்டு போவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.